கோட் படம் பார்த்து ரிவ்யூவே கொடுத்தேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோட் படம். வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதில் அந்த விஜய் சாரோட அந்த ஃபாதர் கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டரை விட எனக்கு அந்த விஜய் சாரோட ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம் கோட்டு. அதுதான் நான் கூட வெங்கட் பிரபு சார் கேள்வி கேட்டிருந்தேன் ட்விட்டரில். வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, தலைனா அது சினிமாவில் அஜித் சார் தான், கிரிக்கெட்டில் தான் டோனி, தலைனா இந்திய சினிமா முழுக்கவே அஜித் சார் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வெங்கட் பிரபு சார் சொன்னதோட அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு. அந்த நடிகை பேசினது அவங்களோட அறியாமை, அவ்வளோதான். விஜயகாந்த் சார் ஏஐல வந்திருந்தாரு, அது எப்படி இருக்குது? உங்களுக்கு யாருன்னா ஏஐல எடுத்துன்னு வரணும், நீங்க யாரை நினைப்பீங்க எடுத்துட்டு வரணும்? இல்லாத இப்ப இங்க இல்லாத ஒரு நடிகர் எனக்கு வந்து சொல்றேன். விஜயகாந்த் சார் ஏஐல ஃபர்ஸ்ட் அவரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறப்ப பிடிக்கல சார். ஆனால் போக போக விஜய் சாரோட பாணியில் விஜயகாந்த் சாரோட ஃபேஸ் பார்க்குறப்ப புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்க தான் விஜயகாந்த் சாரோட ரொம்ப யங்கர் வெர்ஷனை காட்டியிருக்காங்க. இந்த தலைமுறையில் இருக்க நிறைய பேர் விஜயகாந்த் சாரோட யங்கர் வெர்ஷன் தெரியாது. அதனால முதல்ல நிறைய கிரிட்டிக் வந்தது. ஆனால் நீங்கள் படமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த கேரக்டர் பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிச்சிரும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கிளான்ஸில் வந்து திருப்தியாக இல்லை சார். அந்த ஏஐ போக போக அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹானராகவும் இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏஐ உருவாக்கணும் அப்படின்னா நான் சிவாஜி சாரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் சாரை வந்து மொத்த சினிமாவுமே இப்போ மிஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இல்லை. தேவர் மகன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் இல்லை. இருக்காங்க, அவங்க வந்து கேட்குற சம்பளம்லாம் மலை மாதிரி இருக்குது, பெரிய சம்பளமாக இருக்குது. 1-2 ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. இந்த டைமில் நான் சிவாஜி சாரை தான் மிஸ் பண்ணுறேன். அவரு யார் சார் வேணாம் சொல்லுவாங்க? நல்ல விஷயம்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது தலைவர், இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் உருவாகிறது நல்ல விஷயம்தான். விஜய் சாரும் அதே ரூட்லேயே போகிறாரு, தப்பான ரூட்டில் போகிறாரோன்னு வருத்தமாக இருக்குது. இந்த 2-3 நாளாக அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லாதது, ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொன்னது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. விஜய் சாரை வந்து அரசியல் வரணுன்னே வார்ம் வெல்கம் தான். விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு? வேற எத்தனையோ பண்டிகைகள் இருக்கு, அதை மட்டும் மார்க் பண்ண காரணம் என்ன? பயம்தான் சார். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அது இந்துக்கள் பண்டிகை ஆயிடுது. நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தோரணை நீங்களாம் உருவாக்கி விட்டுறீங்க. அதனாலே நிறைய பேர் இந்துக்களாக இருக்கவங்க விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல பயப்படுறாங்க. நீங்கள் கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது வேற, நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற. ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குற மனநிலைமை தயவு செய்து விடுங்க. அப்போ தான் இன்னும் ஓப்பனாக நிறைய பேர் வந்து வெளிப்படையாக வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க.